அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் நீட் ரீஃபண்ட் பத்தி பார்க்கிறோம். நீட் ரீஃபண்ட் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்னன்னா நம்ம நீட் ரீஃபண்ட் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அந்த இதுக்கு போகிறோம். நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கூகுள் சர்ச்சில் போட்டால் வரும். அதில் போனால் இது மாதிரி வெப்சைட் வரும். இப்போ அதில் வந்து பப்ளிக் நோட்டீஸ் டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ரீஃபண்ட் பற்றி போட்டிருக்கிறாங்க. த கேண்டிடேட் may log in to the NEET 2026 registration portal using their login and click on the refund link to access for refund portal where they may submit their bank account details. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சப்மிட் பண்ணி நாம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ரீஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கேன்சல் செக் இஃப் த சோ டிசைட் ஃபார் என்சூரிங் அக்யூரன்சி ஆஃப் பேங்க் டீடைல்ஸ். அதாவது பேங்க் டீடைல் அக்யூரன்சி கரெக்டா சப்மிட் பண்றதுக்காக கேன்சல் செக்கும் அப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் டீடைல்ஸ் பை த கேண்டிடேட் த சேம் shall be treated as a final and no further எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதோட லாஸ்ட் டேட் என்னன்னா, அதாவது 22 மேல இருந்து 27 மேக்குள்ள இதெல்லாம் அப்டேட் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம அதுக்கு அந்த என்னன்னா, இப்போ நம்ம என்டிஏ வெப்சைட்ல போனோம்ல, அதே வெப்சைட்ல என்ன இருக்குன்னா, அதே நீட் வெப்சைட்லயே இருக்குது. ஃப்ரீ ஃபீ ரீஃபண்ட் விண்டோ ஃபார் நீட் யூஜிசின்னு இருக்குது. அதில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டுக்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பப்ளிக் நோட்டீஸ் ரீஃபண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் லாகின் அதாவது லாகின் நம்பர் பாஸ்வேர்டுமே அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட வேணும். அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கொடுக்க வேணும். அதுக்கப்புறம் கேன்சல் செக்கும் கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். யார் யார் நீட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணி ரீஃபண்ட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.